ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கும்போது விஞ்ஞானிகள் அந்த இடத்துல சைலண்ட். அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நான் ஒரு சொல்லிட்டா இப்போ நம்ம லாங்குவேஜ் அந்த சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டா சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய விவிலியத்தினுடைய முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கடைசி புஸ்தகத்துக்கு போயிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. Then I saw a great white throne. யோவான் சொல்றார். பிறகு நான் பார்த்தேன், நான் பார்க்கும் பொழுது ஒரு வெள்ளை சிங்காசனத்தை பார்த்தேன். I saw a great white throne. சரி. And the one who sits on it. அந்த சிங்காசனம் வெறுமையா இல்ல, அதுல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. I saw. நான் அதை பார்த்தேன். One who saw in it. யாரோ அதுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. சொல்லிட்டு சொல்றார். Earth and heaven fled from his presence. இந்த வானமும் இந்த பூமியும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவரிடத்திலிருந்து fled, fly away, வேகமாய் பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. fled away from his presence and were seen no more. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி வானமும் பூமியும் பரப்பிட்டு ஓடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்க்கிறேன், ஆனா முதல்ல இருந்த இடத்துல இந்த வானம் பூமி பார்க்கல, அது காணோம். அதுக்குள்ள எங்கேயோ போயிருச்சு. அவர் என்ன சொல்றார்? வெள்ளை சிங்காசனத்தை பார்த்தேன், வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவரிடத்திலிருந்து இந்த வானம் பூமி பிரிந்து ஓடிக்கொண்டிருந்தது. நான் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கிறேன், அது அங்க காணப்படவில்லை, அந்த இடத்துல இல்லை. இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள டிராவல் பண்ணிச்சான். ஃப்ரம் ஒன் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போயிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள் அந்த விஞ்ஞானிகள் சொன்னார்களே, அவர்கள் விஞ்ஞானிகள். யோவான் மெய்ஞானி. யோவான் ரேடியோ டெலிஸ்கோப்பில் இதை பார்க்கவில்லை. படைத்தவரே அபிஷேகத்தை ஊற்றி படைத்தவரே அவனுக்கு காண்பித்தார். பார், ஒரு வெள்ளை சிங்காசனம், அதில் நான் அமர்ந்திருக்கிறேன். என்னிடத்திலிருந்து கிரகங்கள், என்னிடத்திலிருந்து சூரியன், என்னிடத்திலிருந்து சந்திரன்கள், பூமி பறந்து கொண்டிருக்கிறது. அவைகள் முன்பு பறந்த இடத்தில் இப்பொழுது இல்லை, அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃப்ரம் ஒன் சென்ட்ரல் பாயிண்ட் என்று விஞ்ஞானிகள் சொல்லுவதை மெய்ஞானியாகிய அந்த அருமையான யோவான் கன்ஃபார்ம் செய்து பார்த்தார். அந்த சென்ட்ரல் பாயிண்ட், the Lord of Lord, the God of God, தேவ Almighty God, ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவன் எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் புஸ்தகத்தில், in the beginning God created the universe. விஞ்ஞானிகள் பிகினிங் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். விஞ்ஞானிகள் அவைகளெல்லாம் fly away பண்ணுகிறது என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள். விஞ்ஞானிகள் அவைகளெல்லாம் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட், ஒரு சோர்ஸ்ல எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு ஒத்துக்கொள்றாங்க. ஆனா அந்த ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு அவங்க கிளியர் பண்ணல. ஆனா யோவான் கிளியர் பண்றான். I saw a great white throne and the one who sits on it, earth and heaven fled from his presence and were seen no more. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரின் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிக்கொண்டிருக்கிறது, அகன்று போய் கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு முதல் இருந்த இடம் இப்பொழுது காணப்படவில்லை. அது கோயிங் ஆன், டிராவல் போய்கொண்டே இருக்கு. என்ன அழகு விஞ்ஞானம்! ஆதியாகமத்தை குறை சொல்ல முடியுமா? ஆதியாகமம் முதல் புஸ்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு கிறிஸ்தவ தினங்கள் நீங்களும் நானும் எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம். இந்த ஆதியிலேன்னு சொல்லி படிச்சோமே, அந்த ஆதியிலேங்கிறதுக்கு என்னன்னு நம்ம விளங்கிக்கிட்டோமா? அந்த ஃப்ரம் த இன் த பிகினிங்னு எழுதின படிச்சோமே, அந்த இந்த பிகினிங் என்னன்னு நமக்கு தெரியுதா?
சரி, இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க படிச்சவங்க வந்து உங்ககிட்ட கேட்டுட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுதா? நமக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டு கொடுத்துருக்காரு இல்ல? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு அரைச்சமாவையே அரைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை தேவையா? கடவுள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளிலையும் அவரையும் அவருக்கு அறியறதையும் செலவு பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டினா நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பண்ணிருந்தாலும் உன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபகரமா போயிடும். ஒரு தாளத்தை நீ புதைச்சி வச்சுக்கிட்டு 102 வயசை கழிச்சிடாத. புரியுதா? எழு இன்னைக்கு. சும்மா உனக்கு பெரிய ஞானியா நீ நினைக்காத. தாழ்மையா ஆண்டவரே நான் என்னென்ன செய்யும், என் கண்களுக்கு முன்பதாக என்னென்ன வைத்திருக்கிறேன், அதை நான் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறேன். சரிங்க, இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் முதல் பாகம் ஆதியாகமும் ஆதியாகமும் அறிவியலும் என்ற பொதுவான தலைப்பில் ஒரு உப தலைப்பு, சப் டைட்டில், ஃப்ரம் ஒன் சென்ட்ரல் பாயிண்ட். அது அப்படியே தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். இது வரைக்கும் என்ன தியானித்தோம்? ஆதியாகமும் கட்டுக்கதையா? ஆதியாகமும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா? ஆதியாகமத்தில் தேவன் உலகத்தை படைத்தார்னு சொல்றது சயின்ஸுக்கு கான்ட்ரவர்ஷியலானதா? விஞ்ஞானத்துக்கு முரண்பட்டதா? இன்னும் நம்ம முழுசா ஒரே ஒரு வார்த்தை தான் பார்த்தோம், ஆதியிலே. அதுதான் பார்த்தோம், இந்த பிகினிங் தான் பார்த்தோம். அதையும் எப்படி பார்த்தோம்? இந்த மாடர்ன் சயின்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு டெஃபினட்டா ஒரு ஆரம்பம் இருந்திருக்கிறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? அது இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இந்த பிகினிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த விஞ்ஞானிகள் மேல என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே ஸ்பீட் ஆஃப் லைட்ல ஓடிட்டு இருக்கு, எல்லாம் டிராவல் பண்ணிட்டே இருக்குது, ஆனா ஃப்ரம் ஒன் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து போயிட்டு இருக்குன்னா அந்த சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு ஆன்மீகமா கடவுள் அவங்க சொல்ல தெரியல, சொல்ல. ஆனா ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல யோவானுக்கு ஒரு தூதன் வந்து பாருடான்றார். ஒரு ஏஞ்சல் வந்து இறங்கி பாருன்றார். யோவான் பார்க்கிறார். பார்த்த உடனே ஒரு ஒரு கிரேட் ஒயிட் த்ரோன், someone who sat in it. அது மட்டும் இல்ல, அங்க பார்க்கும்போது எர்த் அண்ட் ஹெவன் passed away. அதுக்கு இடம் இல்லைன்றான். அப்ப அந்த ஒரு அந்த தேவனிடத்திலிருந்து எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கான். கிரகங்கள் ஆகட்டும், எதுவாகட்டும், அவர்கிட்டே இருந்து எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் தேவன். அப்ப இந்த முதல் பைபிள் ஸ்டடியில ஃபர்ஸ்ட் வால்யூம்ல யூனிவர்ஸுக்கு ஆரம்பம் இருக்கிறது என்று சொன்ன அந்த முதல் வசனம், இந்த பிகினிங்கை இன்றைக்கு இருக்கிற சயின்ஸ் அணைத்துக் கொள்கிறது. சின்ன சின்ன வேறுபாடுகள், ஒத்துக்கொள்ளாத விஷயம் இருந்தாலும் பெரும்பகுதியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற அந்த டிசைனை மட்டும் வச்சுட்டு விசுவாசிகளை கூப்பிடுறாங்க. நம்ம ஆளுங்க வாங்க, இப்ப நம்ம பேசிக்குவோம். சரி பாஸ்டர், நீங்க இவ்வளவு தூரம் பேசுனீங்க விஞ்ஞானம், இதனால என்ன பிரயோஜனமா? இப்ப பாத்தியா கர்த்தரை, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஐயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கத்தாவே கத்தாவே கத்தாவேன்றமே. ஏப்பா, எப்பேற்பட்ட தேவன் பத்தியா ஐயா? இன்னைக்கு இருக்கிற ஞானிகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்காரு பாத்தியா? முதல்ல நீ என்ன தெரியுமா பண்ணு, நீ கர்த்தரா அறிஞ்சிக்க. நான் ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சு முடிச்சுன்னு சொல்லவே சொல்லாது. அது ரொம்ப ரொம்ப அருமையான பெருமை, தலகணத்துக்கு அடையாளம். ஒரு பெரிய ரவா லாடு செஞ்சு ஒரு எறும்பு பயல ஒரு ரவையை எடுத்துட்டு நான் லட்டை சாப்பிட்டுன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? அது முடியாது. தேவன் தான், நீ நானும் நான் தான். அதனால தாழ்மைப்பட்டு